நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் அரசியல் விமர்சகர் சிவசங்கர் அவர்கள் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் எண்ணிக்கை ஒரு பரபரப்புல போயிட்டு இருக்குது. பாத்தீங்கன்னா டிவிக்கே தான் முன்னிலையில இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதை பத்தி நீங்க உங்களோட கருத்து என்னவா இருக்கு? 2026 தேர்தல் ரொம்ப என்ன சொல்ற வித்தியாசமான தேர்தல், கணிக்க முடியாத தேர்தல்னு சொன்னாங்க. உண்மையாகவே இது கணிக்க முடியல. 2014 எப்படி மோடி அலைன்னு ஒன்று இருந்ததோ, தமிழகத்தில் விஜய் அலை வந்துற மாதிரி தான் தெரியுது. இதை பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக சுனாமி மாதிரி யாருமே எதிர்பார்க்காத மாதிரி எல்லா சீட்ஸையுமே சுருட்டிட்டு வந்துட்டார். அதில் முக்கியமாக அதிகமாக பாதிக்கப்பட்டது யாருன்னா திமுக தான். திமுகவுக்கு ஒன்று சொல்லிக்கிறோன்னு விருப்பப்படுறேன். இது கட்டாயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். இந்த டிஆர்பி ராஜா கொஞ்சம் நஞ்சம் பேசாட பேசுனீங்கன்னு சொல்லுவாங்களே டைலாக்ல, காமெடியிலலாம் நிறைய வரும். ஆனால் ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்னங்கிற மாதிரி நீங்கள் அளவுக்கு மீறி ஆடினீங்க. ஒருத்தவங்கள்ட்ட கேள்வி கேட்குறாங்கன்னா நீங்கள் ரூலிங் பார்ட்டியாக இருந்தால் நீங்கள் அதுக்கு பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு எவ்வளோ திமிரு எவ்வளோ ஆணவம் இருந்தால் இப்படி நீ பேப்பர் தூக்கி காமிப்பேன். இப்போ அதே பேப்பர் தான் உங்களுக்கும். நீ எந்த ஜென்மத்திலேயும் நீங்களாம் ஆட்சிக்கு வரவே முடியாது. கிடைச்ச நல்ல வாய்ப்பில் ஏதாவது உருப்படி ஏதாவது செஞ்சுருக்கலாம், எதுவுமே செய்யலை. இதில் என்னென்னா, நீங்கள் இந்த செஸ் போர்டில் எத்தனை காயின்ஸ் இருந்தாலுமே சரி, இந்த ராஜாவுக்கு நீங்கள் செக் வச்சுட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ இங்கே தமிழனோட டம்மி டப்பாங்கிற பேர் ஒரு ஆள் சுற்றிட்டு இருந்தார். அவர் டம்மி டப்பா ஆகிட்டாருங்கிறத குளத்தூர்லேயே நீங்கள் பார்க்கலாம். இந்த குளத்தூர் தொகுதியில் ஒரு தடவை கூட ஒரு முன்னிலை வரவே இல்லை. அப்போ அங்கே அதான் நீங்கள் ராஜா அந்த செஸ் போர்டில் ராஜாவை செக் வச்ச மாதிரி. அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை அமைச்சர் இருந்தாலுமே ஒன்றுமே கிடையாது. ஒரு வேல்யூ தரிசி நோ வேல்யூவே கிடையாது. அப்போ நீங்கள் எந்த லட்சணத்தில் நீங்கள் ஆட்சி நடத்திருக்கிறீங்க? உங்கள் ஒரு முதலமைச்சரே திரும்பி வர முடியாத சூழ்நிலை இருக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறீங்க? மற்ற தொகுதிகளெல்லாம் விட்டுறலாம். அப்போ அந்த தொகுதியை கூட உங்களால் ஒழுங்காக நீங்கள் செய்யலை அப்படிங்கிறதானா அதோட மீனிங். நீங்கள் நல்லா செஞ்சுருக்கிறீங்க. ஏன்னா ஜென்ரலாகவே இந்த சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அவ்வளோ சீக்கிரத்தில் தோல்வியை தழுவ மாட்டாங்க. இப்போ அவங்களே அப்படி குப்பையை தூக்கி போடுற மாதிரி போடுற மக்கள் தயாராகிட்டாங்கன்னா அப்போ நீங்கள் எந்த அளவு அட்டூழியம் பண்ணியிருக்கிறீங்க? அதுக்கு ஆப்போசிட் ஜெயிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதே திமுகலேருந்து வந்த பிஎஸ் பாபு தான். உங்களோட ஆயுதத்தை எடுத்து உங்களுக்கே அடிக்கிற மாதிரி இந்த பிஎஸ் பாபு தான் அவர் ஜெயிக்கிறார். பெரிய கேவலம் யாருன்னா திமுக. இதோட கேவலம் எதுவுமே கிடையாது. நீங்கள் அந்த குளத்தூரில் டான்ஸ் ஆடினது என்னங்க, அவங்க பக்கத்தில் தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருந்தாங்க. அதை போய் பார்க்குறத விட்டுட்டு இங்கே உட்காந்து டான்ஸ் ஆடுறது என்ன, அந்த சேகர் பாபுலாம் கூட்டிகிட்டு போய் டீமை கூட்டிகிட்டு போய் டான்ஸ் ஆடினீங்க. உங்கள் பக்கத்தில் 2 கிலோமீட்டர் கூட கிடையாது நினைக்கிறேன். பயங்கரமாக விமர்சனம் பண்ணாங்க. உங்களுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணுறவருக்கு நமக்கு முன்னாடி இருக்க பிரச்சனைகள் தான் கண்ணுக்கு தெரியணும். இந்த கோயப்பல்ஸ் மாதிரி கூட இருக்கிற கூட்டம் எல்லாமே நல்லா நடக்குதுன்னு பொய் பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி கோயப்பல்ஸ் தான் இவரை சுற்றி இருந்த அத்தனை பேருமே. ஏன்னா அந்த 34 அமைச்சரவையில் 31 கோயப்பல்ஸ், 31 பேர் இப்போ தோல்விக்கான முகத்தில் தான் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் எல்லாமே பொய் பித்தலாட்டம் தான். நீங்கள் அவருக்கு முதல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ண தெரியல. அவரை டம்மி என்ன சொல்கிற ஒரு பொம்மை மாதிரின்னு சொன்னதுக்கான காரணம் இதுதான். ஏன்னா தன்னோட சொந்த தொகுதியிலேயே ஜெயிக்கிறதுக்கு உங்களால் முடியல. நீங்களாம் இந்த லட்சணத்தில் 2.0 நீங்கள் என்னென்ன பேசுனீங்க நேற்றெல்லாம். மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துருக்குறாங்க. அதற்கான ஒரு பெரிய அலையை அடிச்சிருக்குன்னு தான் நம்ம அது பார்க்குறது. சார், முக்கியமான அமைச்சர்கள் பெரிய பெரிய ஸ்டார் தொகுதியில் இருக்கிறவங்களுக்குமே ஒரு பெரிய பின்னடைவில் இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எதாவது பண்ணினா தானே. நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க? நீங்கள் ஏதாவது மக்களுக்கு உருப்படியாக பண்ணியிருக்கிறீங்களா? மக்களை போய் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? பாதாள சாக்கடை நீங்கள் ஒழுங்காக க்ளீன் பண்ணியிருக்கிறீங்களா? நீங்கள் மெட்ராஸ் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம். மெட்ராஸ் 4000 ரூபீஸ் பேக்கேஜ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பேக்கேஜ் எங்கே போச்சு? இவர் அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இந்த பிரியா மேடம் 90%, ஸ்டாலின் 97, கேஎன்ஆர் அவரு ஒன்று சொல்லுவார், ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர். அப்போ உங்களுக்குள்ளேயே ஏன்னா எதுவுமே நடக்கலை. நீங்கள் நடந்திருந்தது அப்படின்னா சரியான மீட்டிங் வச்சு நீங்கள் எல்லாமே மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா 70% முடிஞ்சிருக்குது, 90% முடிஞ்சு உங்களால் ஒரு கன்க்ளூஷன் வர முடியும். அங்கே தான் ஒன்றுமே பண்ணவே இல்லையே. அப்போ அந்த சென்னை தலைநகரே இந்த லட்சணத்தில் இருக்குன்னா அப்புறம் மற்ற தொகுதிகளே என்ன? எந்த தொகுதிக்கு நீங்கள் போனதே கிடையாது. புதுசாக கொள்ளையடிக்கிறது எப்படி? பாட்டிலுக்கு 10 ரூபா. ஸோ ஒவ்வொரு விதத்திலும் எப்படி கொள்ளையடிக்கலாங்கிறதா அவங்களுடைய எண்ணம். ரீசெண்டாக நிறைய ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் கூட அந்த லிஸ்ட்டில் பேர்லாம் அடிபட்டு நீங்கள் டெண்டருக்காக நீங்கள் என்னென்ன அட்டூழியம் பண்ணினீங்க அப்படின்னு நேரு மேலே ஒரு கேஸாக இருக்கட்டும். ஏங்க உங்களுக்கு ஒரு இடி எவிடன்ஸை கொடுத்து நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணுங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணுறவே தயாராக இல்லை. இப்போ எல்லா ஒட்டுமொத்த மீடியாவாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த மினிஸ்ட்ரி, ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டும் உங்களுக்கு சப்போர்ட்டாகவே செயல்படுற மாதிரியே தான் அதிகாரிகளை தான் நீங்கள் கையில் வச்சுருந்தீங்க. ஸோ அதோட விளைவு தான் இது. சார், அறிவாலயத்தில் இருக்க கூடாரத்தை கூட இப்போ கலெக்ஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா அறிவாலயமே அறிவில்லாத ஒரு கூட்டம் இருக்க இடம் தான் அந்த அறிவாலயம். அந்த கூடாரத்தெல்லாம் சுக்குநூறாக பிரித்து யார் எரிஞ்சிட்டாருன்னா விஜய் தான் எரிஞ்சிருக்கிறாரு. அவரோட அலை அடிச்சுட்டு போயிடுச்சு, ஒன்றுமே இல்லை. இதில் என்ன இந்த லட்சணத்தில் நேற்று நைட்டு இவங்க 2.0க்கான கவுண்டிங்லாம் வேறு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கைங்கிறத விட ஒரு ஆணவம். நீங்கள் வரமாட்டேன். ஏன்னா நீங்கள் எதுவுமே எதாவது பண்ணியிருந்தால் நீங்கள் வர்றக்கான எதிர்பார்க்கணும். எதுவுமே பண்ணவே இல்லையே. அப்போ அது வந்துடும் இது வந்துடும். நீங்கள் நேற்று வரைக்கும் மீடியா கைக்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன ஆட்டம் வேணால் ஆடலாம். ஆனால் அந்த ரிசல்ட் வந்துருச்சு இல்லை. மக்கள் தெளிவாக இருந்தாங்க. மறுபடியும் இதை விட்டோம்னா இந்த பாலியல் துன்புறுத்தல்,
கஞ்சா இதெல்லாம் வந்து அதிகமாகிடுச்சுன்னு நம்ம சொல்லலை, பிரேமநாதன் மேடமே சொல்கிறாங்க. அப்போ தன்னுடைய குடும்பத்தை ஒரு பெண் பாதுகாக்கணும் அப்படின்னா கணவர் குடிக்கக்கூடாது, பையன் கஞ்சாவை கடுமையாகக்கூடாது, பொண்ணு போயிட்டு ஒரு இடத்து படிக்க போனால் பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும்னா இவங்க தொடரக்கூடாது. ஸோ அவங்களோட புரட்சியான விளைவு தான் வந்து இன்றைக்கி இப்படி ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க அவங்க. ஸோ அப்போ தான் சார் தாவேக்கா கட்சி வந்து எப்படி உருவாச்சு, அதுக்கு எதிர்கட்சியாக யார் அமைவா சார்? அதாவது தாவேக்கா வந்து ஒரு விஜய் மக்கள் இயக்கங்கள் இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க ஓவர் நைட்லாம் காலையில் இன்றைக்கி இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணி உடனடியெல்லாம் கண்டெஸ்ட் பண்ணல. அது ஏற்கனவே மக்கள் இயக்கமாக இருந்தது கொஞ்சம் 2021 இதே தாவேக்கா யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா டிஎம்கே தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இவர் வந்து அந்த சைக்கிள் மிதிச்சுட்டு போயிருப்பார். நான் அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் நடந்ததுன்னு தெரியல, இவருக்கு ஆப்போசிட்டாக வந்தாங்களான்னு தெரியல. அப்போ இருந்தே உங்களுக்கு விஜய் மக்கள் இயக்கங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இப்போ இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அளவுக்கு அதிகமாக இருந்தது. இதில் இந்த புரட்சிக்கு பெரிய காரணம் ஜென்செட், இன்றைய தலைமுறையினர் தான். அவங்க வந்து இந்த கழகமே வேண்டாம், புதுசாக வேறு யாராவது ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. நீங்கள் நேபாள் ஸ்ரீலங்காவில் நடந்த அந்த புரட்சி மாதிரி அங்கே வந்து ஒரு ஆயுத புரட்சி மாதிரி நடந்தது. ஆனால் இங்கே அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இங்கே தேர்தலும் அமைதியாக தான் நடந்தது, கவுண்டிங்கும் அமைதியாக தான் போகுது. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, எங்கேயுமே எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க வேலையை பார்க்குறாங்க. ஸோ இங்கே ஒரு மௌன புரட்சி அதை பண்ணின யாருன்னா ஜென்செட் தான். அந்த தலைமுறையினர் யாரை தேர்ந்தெடுக்கணும், 2 கழகத்துக்கும் வாய்ப்பு கொடுத்துட்டோம். அப்போ இனிமேல் வந்து இன்னொரு வேறு யாருக்கோ கொடுக்கலாமே, ஏன்னா அப்படின்னு நினச்சி தான் இவங்க கொடுக்குறாங்க. ஏன்னா காசு பணத்துக்கு வந்து திமுக பஞ்சமே கிடையாது. அவ்வளோ அளவுக்கு அதிகமான காசு இருக்குது. அதெல்லாம் மீறி இவங்க வர்றாங்க அப்படின்னா நீ வேண்டவே வேண்டாம். அதாவது எனக்கு தெரிஞ்ச திமுக 60-70 தொகுதியில் ஜெயிக்க வந்தாலும் உங்களோட தலைவரையே தோல்வி மூத்தலான்னு இருக்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து நேற்று வரைக்கும் என்ன பேசுனாங்கன்னா, 2வது முறையாக ஆட்சி அமைத்து நாங்கள் பல சாதனைகளை படைப்போம், என்னெல்லாமோ பகுத்தறிவுலாம் வந்து பயங்கரமாக பேசு. நீங்கள் பகுத்தறிவு பேசுனா நீங்கள் எது கொடைக்கானல் அதே ரிசார்ட்டு போகிறீங்க, அதே கோயிலுக்கு போகிறீங்க, கோயிலாக ஏன் கும்பிடுறீங்க? அதெல்லாம் கிடையாது. நாங்கள் எல்லாத்தையும் முறியடிப்பு. நீங்கள் எனக்கு தெரிஞ்ச இந்த அரசியல் வரலாறு தமிழகத்தில் திமுக 2வது இடையே வந்தது சரித்திரமே கிடையாது. ஏன்னா நீங்கள் பண்ணுற அட்டூழியம் அப்படி. ஒரு வாய்ப்பு கிடச்சுன்னா 5 வருஷம் கிடச்சுன்னா அடுத்த 50 வருஷம் தேவையான கொள்ளையடிச்சு வச்சுருவீங்க. ஏற்கனவே 10 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது, அதை ஒழுங்காக பயன்படுத்தியிருக்கலாம், பயன்படுத்தலை. அதோட விளைவு நீங்கள் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் இன்பநிதி எம்எல்ஏ ஆக்கணும்னு நினச்சா அது கனவுலேயே நடக்குது. சார் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி புதுசாக ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ ஏன் நாதாக்கா வந்து சூஸ் பண்ணல? அது பொலிட்டிக்கல் பார்ட்டியே கிடையாது. நான் அதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி லிஸ்ட்டில் அது ரிஜிஸ்டர்டு, அவ்வளோதான். அஃபீஷியலி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருந்தாலுமே அதோட கொள்கைகள்லாம் நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க? காலையில் ஒன்று பேசுவாங்க, மதியம் ஒன்று பேசுவாங்க, ஈவினிங் ஒன்று பேசுவாங்க, கடவுள் இருக்கும்பாங்க, அப்புறம் கடவுள் இல்லாமாங்க. அதே கடவுளை வந்து தப்பாக பேசுகிறது, மாட்டுக்கறி நீ உனக்கு விருப்பம் இருந்தால் எதையும் நீ சாப்பிட்டு போ, நான் மாட்டுக்கறி சாப்பிட்டு முருகன் கோயிலுக்கு போகிறங்கிறது. நாங்கள் அதை என்ன சொல்கிறது, முரண்பாடுகள், ஒட்டுமொத்த முரண்பாடுகள் மூட்டை ஏறினா வந்து நாம் தமிழ் கட்சி தான். ஊரில் உள்ளவனெல்லாம் வந்து நீ வந்து தமிழ் மீடியம் ஸ்கூலில் படிமா, தான் பையனை கொண்டு போய் அமெரிக்கன் ஸ்கூலில் சேர்ப்பேன். ஆனால் அவ்வளோ முட்டாளாக அங்கே இருக்கிற மக்கள்லாம் அது கூட தெரியாது. இப்போ வந்து தமிழ்நாட்டில் தமிழ் ஸ்கூலே இல்லையா? இப்போ உங்களுடைய கட்சியில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்களா? அப்போ அவங்களோட குழந்தைகள் வந்து படிக்கிறாங்களா மெட்ராஸில்? அவங்க எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க? ஏன் அங்கே உன் பையனை கொண்டு படிக்க வைக்க முடியாதா? நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் எங்கே வேணால் படிக்க வச்சுக்கலாம். அது வந்து யாருமே சொந்தமாக உழைச்சி நீங்கள் சம்பாரித்து நீங்கள் படிக்க வைக்கிற எல்லா ரைட்ஸுமே இருக்குது. ஊருக்கு உபதேசம் பண்ணக்கூடாது. அப்படின்னா அவ்வளோ வாய்க்கிலேயே பேசுகிற நீ வந்து ஊருக்கு உபதேசம் பண்ணுன்னா உன்னுடைய பையனை அங்கே கொண்டு வந்து சேர்த்துக்கணும். அதை விட்டுட்டு உன்னுடைய பையனை வந்து நீ அமெரிக்கன் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துட்டு மற்றவங்களுக்குலாம் நீ தமிழ் மீடியத்தில் கொண்டு போய் செய்ய மாடு மேய்ங்கன்னா உன் பையனை மாடு மேய்க்க விடும் முதல்ல, அதை செஞ்சு காமி முதல்ல. ஸோ அது என்ன சொல்கிறது, அதாவது தான் சுகமாக வாழணும், சுகபோக வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக உணர்ச்சிகளை தூண்டி என்ன சொல்கிறது, மக்கள் இடத்துல பணம் பறிக்கக்கூடாது. அந்த சின்ன பசங்களுக்கு வந்து பெருசாக ஸ்கில் இருக்காது, பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்காது. அந்த 6லேருந்து 8% இவங்களோட ஓட்டு ஷேர் பார்த்தீங்கன்னா அந்த 7 ஒரு காலமும் தாண்டாது. அதாவது ஒரு கூட்டம் உள்ளே வரும், அது இன்னொரு கூட்டம் வெளியே போகும், மறுபடியும் அடுத்த கூட்டம் உள்ளே வரும், இன்னொரு கூட்டம் வெளியே போகும். ஸோ இந்த கூட்டத்தில் இந்த மாயையிலேருந்து அவங்க தெரிஞ்ச உடனே வெளியே போயிடுவான். இப்போ புதுசாக 18 வயசு ஆகிறவங்க இந்த பேச்சில் மயங்கினவங்க உள்ளே இருப்பான். இதுதான் இவங்களோடது. இது வந்து மக்கள் வந்து தவிர்த்துருக்குறாங்க. முதல் தடவை 3வது முறையாக தவிர்த்துருக்காங்கன்னா நீங்கள் எலிஜிபிலிட்டியே கிடையாது. நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டியே கிடையாது. அதோட தலைவர் இன்னே வரை ஜெயிச்சதே கிடையாது. ஏன்னா உணர்ச்சிகளை தூண்டுறது மட்டும் தான் உங்களுடைய வேலை. அவனை எப்படி வந்து என்ன சொல்கிறது, மிஸ்பிரைஸ் பண்ணலாம், அவனை வந்து உணர்ச்சியை தூண்டி அவன்கிட்ட காசு எப்படி பறிக்கலாம், திரள் நிதி எப்படி பறிக்கலாம், திரள் நிதியை பறித்து நீ சுகபோகமாக வாழ்கிறதுக்கு வந்து அந்த பசங்களை நீங்கள் கெடுக்கணும். அதை அவங்க செய்யக்கூடாது. 3வது முறையாகவும் நீங்கள் செய்கிறதுனால தான் நீங்கள் ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல, ஒரு காலமும் ஜெயிக்க மாட்டேங்கிறது நம்மளோட அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் சுகமாக வாழணும், அவ்வளோதான், ராஜ வாழ்க்கை வாழணும். அதுதான் அந்த பிரச்சனை. அரசியலே தெரியாத தற்கூரி கூட்டம்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ஆட்சி அமைக்க போகக்கூடிய நிலைமையில இருக்குது. ஸோ நாளைய தமிழகம் எப்படி இருக்கும்? அதாவது நேற்று வரைக்கும் தற்கூரிகள், அணில் குஞ்சுகள், வாய்களையே எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க. நானும் பேசியிருக்கிறேன், எல்லாருமே பேசியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க மெச்சூரிட்டி இல்லை இந்த பசங்களுக்கு. அதான் சொல்கிறல, ஜென்செட் வந்து இவங்க வேண்டாம், அவங்க வேண்டாம், இவங்க வேணும், புதுசாக ஒருத்தர் வேணும்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து இப்போ சொல்கிறேன், பெரிய பொலிட்டிக்கல் நாலேஜெலாம் கிடையாது.
இப்போ இவங்க என்ன இது 2 அதாவது இந்த ஜென்செட் வந்து 2008க்கு அப்புறம் பிறந்தவங்க தான் இன்றைக்கி ஓட்டு போடுறவங்க. இதுக்கு முந்தைய தலைவர் அவங்களோட அப்பா அவங்களோட தாத்தா பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வந்து பெருசாக இருக்காது. இவங்களாம் வேண்டாம், 2 கழகம் வேண்டாம், புதுசாக ஒரு ஆளை கொண்டு வருமேன்னு கொண்டு வந்துட்டாங்க. இவங்க கிடைச்ச வாய்ப்பு சரியாக பயன்படுத்துவாங்களா? ஏன்னா இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது, சரியாக பயன்படுத்தினாங்கன்னா இவங்க சூஸ் பண்ணதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். இல்லை இவங்களும் இந்த திராவிடர் கழகம் மாதிரி ஊழல் கொலை கொள்ளை இதே தொடர்ந்தது அப்படின்னா வந்து அந்த வாய்ப்புகளும் வந்து மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மறுபடியும் வாய்ப்பே கிடைக்காது. பார்ப்போம் இது எப்படி. ஏன்னா வந்து அணில் குஞ்சுகள் அப்படி சொல்கிறத விட அவங்க வந்து கரெக்டாக தேர்ந்தெடுத்துருக்கிறாங்களா அப்படிங்கிறத வந்து இவங்களோட செயல்பாடுகளில் தான் தெரிய வரும். ஸோ நாளைய தமிழகம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தா தான் தெரியும். நாளைய தமிழகம் தான் சொல்கிறல, இவங்களுக்கு பெரிய பொலிட்டிக்கல் நாலேஜ் கிடையாது. ஏன்னா 18லேருந்து 21 வயசுக்குள்ள குழந்தைகளுக்கு வந்து பெருசாக தெரியாது. அவங்களோட ஓட்டுக்கு தான் அதிகம். ஸோ நீங்கள் மோர் தென் 40 இயர்ஸோட நீங்கள் மீதி பார்த்தீங்கன்னா 60 சீட் யாருக்கு போகுதுன்னா 2 கழகத்துக்கு தான் போகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட அப்பா அவங்களோட தாத்தா காலத்தில் உள்ள ஓட்டுகள்லாம் அங்கே போயிடுச்சு. ஜென்செட் ஓட்டு ஃபுல்லாக இங்கே வந்துருச்சு. இப்போ மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. இந்த மாற்றம் சரியாக தேர்ந்தெடுப்பாங்களாங்க. இவங்களோட செயல்பாடுகள் இவர் மக்களை போய் சந்திப்பாரா, இந்த செயல் திட்டங்களை இப்போ திமுக வந்து எதையுமே ஒழுங்காக செஞ்சதே கிடையாது. அவங்க வாக்குறுதி ஒன்று கொடுப்பாங்க, செய்யறது ஒன்று செய்வாங்க. அதாவது ஒன்று கொடுத்துட்டு நான் உனக்கு பிச்சை போட்டேன்பாங்க. நீ பிச்சை நீ எங்கேருந்து போட்ட, நீ எங்கிட்ட நீ பிச்சை எடுத்து தான் நீங்கள் கொடுத்துருக்குற. அது உனக்கு நீ அப்போ நீ சொல்லு, நான் பிச்சை எடுத்து பிச்சை போட்டேன்னு சொல்லு. நீ எங்கிட்ட பிச்சை எடுத்துட்டு நீ பிச்சை போட்டேன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கலாம். நான் உனக்கு போட்ட பிச்சை, ஜட்ஜாக இருந்தால் நீ ஜட்ஜாக அது நான் போட்ட பிச்சை, நீ படித்தது நான் போட்ட பிச்சை, என்ன சொல்கிறேன், இன்ஜினியரிங் படித்தா நான் போட்ட பிச்சை, ஐடியில் வேலை பார்த்தா நான் போட்ட பிச்சைன்னா நீயே படிக்க வச்சா, உங்கள் அப்பனை வந்து படிக்க வச்சா. ஸோ அதெல்லாம் வந்து அதற்கான விலை தான் வந்து இன்றைக்கி அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அதான் சார் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து நிறைய அமைச்சர், அன்பில் மகேஷ் எல்லாருமே தொடர்ந்து ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, நீ எதுவுமே செய்யலை. நீ வந்து வெறும் ஒரு அதிகாரம் கையில் கிடச்சோன்னா நீ சாகிற வரைக்கும் நீ தான் மினிஸ்டரு, சாகிற வரைக்கும் நீங்கள் தான் இருப்பீங்க ஒரு மமதையில் வந்து ஆடுனீங்க. அதோட விளைவு தான் 34 மினிஸ்டரில் 31 மினிஸ்டர் இப்போ தோல்வி முகத்தில் இருக்கிறீங்கன்னா காரணம் நீ எதுவுமே செய்யலை. நீங்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா 3 மொழி படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. உன் பையனை கொண்டு என்ன டேஸ்க்கு நீ வந்து படிக்க வைக்கிறேன். நான் டேஸ் எதுக்கு சொல்லணும்னா அதை வந்து ஸ்டாலின் ஏற்கனவே யூஸ் பண்ண வார்த்தை தான். நான் வந்து முன்னாள் முதல்வர், இன்னையிலேருந்து ஒரு முதல்வர் கிடையாது, அவர் ட்விட்டரில் யூஸ் பண்ண வார்த்தை தான் நான் வந்து மறுபடியும் எடுத்து நான் சொல்கிற ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் 3 மொழி படிக்க வைக்கிறீங்க, அதை நாங்கள் யாருமே கேட்கவே இல்லை. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க 2 மொழி தான் படிக்கணும். அது இந்த விதத்தில் நியாயம். அன்பில் மகேஷ் பையன் 3 மொழி படிக்கலாம், தப்பு கிடையாது. ஓகே, உதயநிதியோட பையன் வந்து படிக்கலாம், தப்பு கிடையாது. சீமானோட பையன் வந்து உலகத்திலே இருக்கிற பெரிய பெஸ்ட் ஸ்கூலில் படிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் சாதாரண மனிதனோட குழந்தைகள் வந்து 2 மொழி தான் படிக்கணும், அதுக்கு மேலே படிக்கக்கூடாது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீ கொடுக்க வேண்டாம். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க தயாராக இருக்குது. அந்த 3வது மொழி எது படித்தா உங்களுக்கு என்ன? அப்போ நீங்கள் எந்த திட்டத்தையுமே வந்து ஒழுங்காக தெரிஞ்சு உங்களுக்கு தகுந்த மாதிரி, அதாவது நீங்கள் கொள்ளையடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான எல்லா வேலைகளையும் செஞ்சதுனால தான் உங்கள் மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்க தயாராக இல்லை. நீ எங்கேயாவது ஊழல் இல்லாத துறையே கிடையாது. KN நேரு பார்த்து அந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட் எல்லாமே ஜெயிலுக்கு தீகாருக்கான வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. இதெல்லாம் இப்போ இன்னும் ரிமைனிங் ரிசல்ட் வரும்போது தெரியும். இந்த எத்தனை பேர் தோக்குறாங்க, தோத்ததில் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா தீகார் ஜில்லையில் ரெடியாக இருக்க. ஆராசாவாக இருக்கட்டும், கனிமொழியாக இருக்கட்டும். இது அதாவது இவர் டப்பான்னு நம்ம ஆரம்பத்தில் சொல்லும்போது நம்ம சொன்ன கூட ஆண்டி முத்துராஜா அழகாக சொல்லிட்டு போயிட்டார், மூளையே இல்லாத ஒரு ஆளுன்னு. நம்ம சொல்லலை, அவரோட கட்சிக்காரதான் சொல்லிடுறாரு. உங்களுக்கு ஒன்றுமே தெரிலங்கிறது வெளியில் இருக்கிற கூட உள்ளே இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஆண்டி முத்துராஜா, கனிமொழி, இந்த செந்தில் பாலாஜி இதை மாதிரி ஆட்களெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எப்படி 2வது வர முடியும்? ஏதாவது உருப்படியாக செஞ்சுருக்கிறீங்களோ எதுவுமே கிடையாது. அதே இன்னொரு விஷயம், குறுநில மன்னர்கள், அதாவது ஒவ்வொரு பகுதியிலையுமே பார்த்தீங்கன்னா இவங்க தான், அதான் அப்பா பையன். தெரிஞ்ச நீங்கள் தூத்துக்குடி எடுத்திங்கன்னா கீதா ஜீவன், அவங்க பெரியசாமி, இந்த கூட்டம். அவர் அது பொன்முடினா அவரோட கூட்டம். அதான் உங்கள் தலைமுறை வெளியிலேருந்து இவனும் வந்துடக்கூடாது, நீங்களே தான் பண்ணணும். அந்த குறுநில மன்னர்களோட ஆட்சியெல்லாம் வந்து போயிடுச்சு. அது எல்லாமே விஜய் அலைங்கிற ஒரு அலையை அடிச்சுட்டு போயிடுச்சு. சார் பார்த்தீங்க அப்படின்னா டிவிக்கு வந்து இன்கேஸ் தோத்துட்டாங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு பெரிய பாதிப்பு இருக்குன்ற மாதிரியே இருந்துச்சு. இப்போ அவங்க ஜெயிக்க போகிறன்ற ஒரு நிலைமை இருக்குது. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அவங்க நினச்ச டீமே வந்துருச்சு, அவங்களே வந்துட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். இதை வந்து ஒரு பாசிட்டிவாக அடுத்து படிப்புலையும் மற்ற எல்லா விதத்துலையும் காமிக்கணும். அதே மாதிரி அந்த கவர்மெண்ட்டும் உங்களை எப்படி வந்து இந்த யங் ஜென்செட் உங்களை சூஸ் பண்ணாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த என்ன சொல்ல கஞ்சா இல்லாத, புகையில இல்லாத, ஒரு பாலியல் துன்புறுத்தல் இல்லாத, டாஸ்மார்க் இல்லாத, அதே மாதிரி இந்த மணமகிழ் மன்றம் இல்லாத, இதை மாதிரி ஒரு நல்லது ஒரு சமுதாயத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கணுங்கிறக்காக தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த குழந்தைகள் அதுக்கு தான் ஆசைப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மறுபடியும் வந்து இன்னொரு சமூகம் வந்து இது மாதிரி கஞ்சா இல்லாத அடிமையாச்சுன்னா அது வெளியே கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஸோ இவங்க எதுக்கு சூஸ் பண்ணாங்களோ அதை இவங்க உணர்ந்து செயல்பட்டால் ஒரு நல்லா இருக்கும். அந்த அடுத்து வரக்கூடிய சமுதாயம் நல்ல சமுதாயமாக அமைன்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே சார், தொடர்ந்து இணைந்து இருப்போம். நன்றி சார். ஓகே, தேங்க்யூ.